அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ குருஜியின் அன்பு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் செவ்வாய் தோஷம் அது என்ன செய்யும், அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாக செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற செவ்வாய் தோஷத்தை பற்றின எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஒரு திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும்போது தான் வீட்டில் பெற்றவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டுவாங்க. இந்த மாதிரி என் மகளோ மகனுக்கோ நான் திருமணம் பண்ண போகிறேன், பெண் பார்க்க போகிறேன், மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், அப்போ ஒரு செவ்வாய் தோஷம் இல்லாத பையனாக பாருங்கள் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு அடிப்படை நாலேஜ் இல்லாதவங்க, ஒரு ஜாதகத்தை பற்றி தெரியாதவங்க தான் செவ்வாய் தோஷத்தை பற்றி பயப்படுவாங்க. ஏன்னா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது, இப்போ இவங்க மகளுக்கு செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா அவங்க கட்டிக்க போகிற பையனுக்கும் செவ்வாய் தோஷமாக இருக்கிற பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சிறப்பு. ஏன்னா மைனஸையும் பெருக்கும்போது ப்ளஸ் ஆயிரும். அதே போல் தான் ஒரு செவ்வாய் தோஷம் உள்ள பையனுக்கும் ஒரு செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணுக்கும் திருமணம் பண்ணி வைக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். இது தெரியாமல் சில பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வீட்டில் உள்ள குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இல்லாத பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பத்தில் அவங்களே பிரச்சனையை உண்டாக்கிடுறாங்க. சரி, ஜாதகத்தில் எந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் செய்வார் அப்படி பார்க்கும்போது லக்னத்திலிருந்து 2, 7, 8, 12 இந்த இடங்களில் இருக்கும் செவ்வாய் பகவான் தோஷம் செய்வார். அப்போது அந்த 2வது இடம் அப்படிங்கிறது என்னென்னா திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம். 7வது இடம் என்னென்னா வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். 8வது ஆயுளை குறிக்கக்கூடிய இடம். 12வது படுக்கை சிவபோகம் அயன பயண சுபோகத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த இடங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தோஷங்களை செய்வார். சரி, செவ்வாய் தோஷம்னு என்னது? செவ்வாய் அப்படிங்கிறது என்னது? ஆத்மக்காரகன். அவர் ஒரு வீரியக்காரகன். அதாவது நம்ம தைரியத்தை குறிக்கக்கூடியவர், வீரியத்தை குறிக்கக்கூடியவர். அப்போது அந்த வீரியம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் இருந்துச்சுன்னா. இப்போது ஒரு ஆண் இருக்காருன்னா அவருக்கு சிற்றின்ப ஆசைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் செவ்வாய் பகவான் இருக்கிறது தான். அவர் வீரியமாக இருக்கிறது. அப்போது அதே ஆணுக்கு சிற்றின்ப ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணும்போது, ஒரு செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணும்போது அவர்களுக்கு எல்லாமே சண்டை சச்சரவுகள் வராமல் போயிடும். அப்படி இல்லை, ஒரு தோஷம் இருக்கிற பொண்ணுக்கு ஒரு தோஷம் இல்லாத பையனை பார்த்து திருமணம் பண்ணோம் அப்படின்னா அதிலே அவர்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. அப்போது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது நீங்கள் பயப்படுற மாதிரி பெரிய விஷயம் கிடையாது. அது செவ்வாய் தோஷம் உள்ளவர்களை செவ்வாய் தோஷம் உள்ளவர்களோட சேர்க்கும்போது எந்த பிரச்சனைகளையும் வராது. 2 பேருக்கும் அது ஈக்குவலாக போயிடும். அப்படி நம்ம தோஷம் இல்லாதவர்கள்ட்ட சேர்க்கும்போது தான் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். சரி, இந்த செவ்வாய் தோஷத்துக்குள்ள விதிவிலக்குகள் என்ன? செவ்வாய் தோஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி வீடுகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மேசராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. அதே போல் உச்ச வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். கிடையாது அப்படிங்கிறதுக்காக நம்ம செவ்வாய் தோஷம் இல்லாதவர்களை திருமணம் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த செவ்வாயோட வீரியம், கோபம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அவங்ககிட்ட, அந்த வேகம் எல்லாமே. அதனால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப பயப்படாதீங்க. ஜோதிடத்தை கேட்டு செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்கள பார்த்து திருமணம் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.